என்னடா சும்மா பேசிட்டு தானே இருந்தோம், படார்னு முத்தம் கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரிஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கான ஷாக்கு தான் ஹீரோயினுக்கும். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நம்மள யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, மீடியா பீப்புள் தான் நினைக்கிறேன், அதனால் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பைத்தியமாக இருக்கோம், ஒன்று சேர துடிக்கிறோம் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் கிஸ் பண்ணோம் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு சொல்லவா வேணும். அப்படியா, கேமரா நம்மளை பார்க்குதா, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டாம், கரெக்டான ஆங்கிள் நீ எனக்கு கிஸ் பண்ணியா, இந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணலாம், எப்போ ஓகே கிஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு சிரிப்பே வந்துடும். இப்போ இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா, ஹீரோ ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணாரா இல்லை ஃபீல் பண்ணாமல் கிஸ் பண்ணாரா, கேமராக்காக கிஸ் பண்ணாரா அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டு. அடுத்த நாள் அரசவை, அதாவது மாடர்ன் அரசவை வந்து கூடுது. அப்போ நம்ம கிராண்ட் பிரின்ஸும் வராங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த பொண்ணை வந்து கிஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பொண்ணு வந்து ஒரு காமனர், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை கூட இல்லீகல் சைல்டு அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பிரைம் மினிஸ்டரே எதிராக இருக்காங்க. அதுதான் நம்ம ஹீரோவால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா பிரைம் மினிஸ்டரும் ஹீரோவும் ஃப்ரெண்டு, ஸ்கூல் படிக்கிறப்பவே இவன் நம்மளுக்கு இவ்வளோ எகென்ஸ்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அப்போ லார்ட் இப்போ அங்கே இருப்பார் இல்லைங்களா, அவர் எகென்ஸ்டாக தான் பேசுவார். ஏன்னா ஒரு ராஜமாதாக்கு ஆதரவான ஆள், அவர் ரொம்ப எகென்ஸ்டாக தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணை வந்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாட்டு மக்களுக்கு வந்துட்டு அறியப்படுது. சரி கிடையாது அப்படிங்கிறத பாருங்கள். அது என்னோட ப்ரைவேட் ஹவுஸ், அங்கே நான் வந்து என்னோட மன அமைதிக்காக எப்போது போகிறது உண்டு. ஆனால் அங்கே நான் போகலைன்னா கூட அங்கே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கேட்ஸ்னால் பிடிக்கும், என்னோட கேட்ஸ் அங்கே இருக்குது, என்னோட சர்வன்ட்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்களும் அங்கே தான் தங்கிக்கிறாங்க, அவங்களுக்கான குவார்ட்டர்ஸும் உள்ளதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு அங்கே இருக்கா, இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கிராண்ட் பிரின்ஸ், நான் யாரை கட்டிக்கணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட முடிவு. இதில் வந்து தடையாக நிற்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அது நம்மளோட அரசவை ரூல்லையும் கிடையாது, அரச குடும்பத்தோட ரூல்லையும் கிடையாது அப்படின்றவாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் பவரே இல்லையா அப்படிங்கிறப்போ, அதாவது நம்ம கிராண்ட் பிரின்ஸோட கல்யாணத்தில் எங்களுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா, இந்த கிராண்ட் பிரின்ஸ் என்ன பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்காரோ அந்த பொண்ணு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்காக எங்கள் கல்யாணத்தை வந்து ஓகே பண்ணுறதுக்கு வேணால் காலம் வந்து எடுத்துக்கலாம், அதுக்கு வேணால் டைம் எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. இப்படி தான் இந்த அரசவை வந்து முடிவு பண்ணுது. இது ராஜமாதாக்கு தெரிய வரப்போ கண்ணா பின்னான்னு கத்துறவங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இதுதான் நீங்களே எடுக்கிற முடிவா, அந்த பொண்ணை அவன் கட்டிக்க போகிறானா அப்படின்னு சொல்கிறப்போ லார்ட் இப்போ அங்கே சொல்கிறாங்க, இதை பாருங்கள் ராஜமாதா, ஏற்கனவே நீங்கள் கிராண்ட் பிரின்ஸ்க்கு ரொம்ப எதிராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்குள்ளே சலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால கிராண்ட் பிரின்ஸ் காதலிக்கிற பொண்ணுக்கு நீங்கள் எகென்ஸ்டாக இருக்கீங்க, இந்த கல்யாணத்துக்கு எகென்ஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. ஃபர்ஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ அரசராக இருக்கிறவங்களோட அம்மா நீங்கள் கொஞ்சம் அதை எல்லாத்தையும் மைண்டில் வச்சு நடந்துக்கோங்க. ஆல்ரெடி இப்போ இருக்கிற அரசர் வந்து என்னதான் எல்லாரும் அரசர்னு மரியாதை கொடுத்தாலும் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. கிராண்ட் பிரின்ஸுக்கு தான் மதிப்பு மரியாதை இருக்குது, அரசரோட ஒர்க்கையும் கிராண்ட் பிரின்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அரசரோட அம்மாவை நீங்கள் கிராண்ட் பிரின்ஸ்க்கு எதிராக இருக்கீங்க அப்படிங்கிறது ரூமராக இப்போ கொஞ்சமாக உலாவிட்டு இருக்கு. அவரோட கல்யாணத்துக்கு நீங்கள் முட்டுக்கட்டை அணைக்கிறது இன்னும் வந்து வெளியே போச்சு அப்படின்னா ரொம்ப தப்பாக போயிடும், உங்களுக்கு பவர் இல்லாமல் போயிடும். ஏன் அது கிராண்ட் பிரின்ஸ் அரியணை ஏறுறதுக்கு வாய்ப்பாகவே அமைஞ்சிடும். அமைதியாக இருங்க. என்ன உடனேவா கல்யாணம் நடக்க போகுது, ஏன்னா அவங்க திட்டத்தனமா பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க அதிகப்படியான லவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நாட்டை பொறுத்த வரைக்கும் காதலில் இருக்கிறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. உடனே கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு. ரெண்டு குடும்பமும் பார்த்து பேசணும், என்கேஜ்மெண்ட் இருக்கு, எவ்வளவோ இருக்கு, பார்த்துக்கலாம். அதனால இப்போதைக்கு அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. இப்படி கிராண்ட் பிரின்ஸ் எடுத்திருக்க முடிவு வந்து நியூஸ்ல எல்லாம் வருது, அந்த பொண்ணை தான் கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க பிரைம் மினிஸ்டர். அண்ட் தென் அரசவை வந்துட்டு இவங்க கல்யாணத்தை பற்றி என்ன ஏதுன்னு யோசிக்கிறோம், ரிவ்யூ பண்ணுறோம், டைம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல நியூஸில் வந்து எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ நீங்கள் பக்காவாக செட்டில் ஆகிட்டாங்க, மற்ற மேட் கூட ரொம்ப சகஜமாக இருக்காங்க. அப்போ தான் நம்மளோட ஹீரோ வருவாங்க. ஹீரோ வந்ததும் அந்த நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. அதில் வந்துட்டு இவங்க 2 பேர் கிஸ் பண்ணதை வந்து ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணியிருக்கலாம், நம்ம நல்லா கிஸ் பண்ணுறோம், நம்ம ரொம்ப லவ்வில் இருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஆங்கிளில் தெரியவே இல்லை அப்படின்ட்டு வேணுக்கும்னே நம்ம ஹீரோயின் வந்து ப்ரொவோக் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் வந்து பேசுகிறாங்களா இல்லை எதர்ச்சியாக வந்து பேசுகிறாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம ஹீரோ டிஸ்டர்ப் ஆகிட்டாரு. ஆல்ரெடி நம்ம கிஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ட்ராமாட்டிக்கலாக. நீங்கள் பேலஸ்குள்ளே இருந்து வெளியே எட்டி பார்க்க, நான் வெளியே இருந்து பேலஸ்குள்ளே எட்டி பார்க்க, அப்படி கிஸ் பண்ணியிருக்கோம். இதுவே பயங்கர ரொமான்டிக்காக தான் இருக்குது. இன்னும் இதில் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அங்கே இங்கே வெளி தெருவுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போது வந்து நம்ம ஹீரோ வந்து ஓகே தான் சொல்லிடுறாங்க. பட் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நீ என் கூட வர்றப்போ இவங்க கட்டிக்கணும், இப்போ இவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மக்களுக்கு தோணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இந்த பாருமா, நீ கிராண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா நீயும் ஒரு இளவரசி தான், அப்போது நீ அந்த அளவுக்கு வந்து மேக்கப் எல்லாம் போட்டுக்கணும், உனக்கு நான் தலைவாரி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கு தான் வந்து தலையெல்லாம் வாரி விடுவாங்க. ஆனால் அது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. நம்ம ஹீரோக்கு நிறைய ஒர்க் இருக்குது, இன்றைக்கி அந்த ஒர்க் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுன்னு தன்னோட அசிஸ்டன்ட் அந்த மேட் கிட்ட சொல்கிறாங்க. அவர் கேட்குறாங்க, இப்போ நான் இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா நாளைக்கு உங்களுக்கு டபுள் மடங்கு ஒர்க் இருக்கும், பரவாயில்ல அப்படிங்கிற பரவாயில்ல அப்படிங்கிறாங்க.
ஹீரோயினோட இந்த கெட்டப் ஹீரோக்கே பிடிக்கல, ஹீரோயினுக்கே பிடிக்கல. என்னமோ ஏதோ இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே இவங்க போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இவங்க எப்பவும் எப்படி இயல்பா இருப்பாங்களோ அப்படி வராங்க. ஒரு பேஸ்பால் மேட்சை பார்க்கறதுக்காக தான் அங்கே போவாங்க. அந்த இடத்துல அந்த ஆட்டத்தை தொடங்கி வைக்கிறதே பிரைம் மினிஸ்டர் தான். இங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, இங்க பல கேமராக்கள் இருக்கும், மக்கள் அதிகமாக இருப்பாங்க. பாருப்பா, கிராண்ட் பிரின்ஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த பேச்சு இவங்களுக்கு தேவைப்படுது. உடனே நியூஸ் மீடியா எல்லாம் பரவும், ராஜமாதாக்கு தெரிய வரும், நாட்டு மக்களுக்கு தெரிய வரும், இவங்க தான் கட்டிக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சு வரும் இல்லையா. அதுக்காக இத்தனையும் பண்றாங்க. இவங்களோட பிரைம் மினிஸ்டரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு ஹீரோயின் ஒட்டுக்கா இருக்கிறது பிடிக்கல. ஆனாலும் என்ன பண்ண முடியும், எதுவும் காட்டிக்கிறது இல்லை. இது நியூஸ் எல்லாம் வருது. ராஜமாதாவும் மற்ற மெய்டுங்க எல்லாம் பார்க்க தான் செய்கிறாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புற சமயத்தில் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உடனே போஸ்ட் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஹாய் பாய் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு, லாஸ்ட் வாட்டி நானும் நீ வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், நீ கூட ஓகேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வெளியே போய் சாப்பிடலாமா அப்படிங்கிறதுக்கு ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்து, நீங்கள் மட்டும் பேலஸ்க்கு போங்க, அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. நானும் கூட வருவேன் அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்க கூடவே வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ராவான மீட்டும் ஃபிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் நீங்களும் சாப்பிடுங்க நம்ம ஹீரோக்கு எடுத்து வைப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இல்லை நல்லா சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரியல, ஏன் டேஸ்ட் பிடிக்காதா, அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்களே, பிடிக்கும் இல்லை அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்கிறப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க, இல்லை அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க ரா மீட் ரா ஃபிஷ் எதுவுமே ராவாக சாப்பிடக்கூடாது. அதாவது ராவான ஃபுட்டை வந்து அவங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. குக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அவங்களோட சாப்பாட்டை வந்து அவங்களோட மெய்டுவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க, அதில் எந்த ஒரு பாய்சனும் இல்லை, சேஃப் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாக தான் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோயினுக்கு, என்னங்க இவர் என்னென்னமோ சொல்கிறாரு, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனோட எவ்வளோ எப்படி வாழ முடியும், ஆமாம் இன்னும் என்னெல்லாம் இருக்குது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ சைக்கிள் கேப்பில் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க, பாத்தியாமா ஹீரோயின் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு இந்த ஃபேமிலியில், இப்படியெல்லாம் போய் நீ கட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணும். சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஹீரோவும் அவங்க அண்ணாவும் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவோட அண்ணா கிரவுன் பிரின்ஸ், நம்ம ஹீரோ இளவரசர். ஹீரோலாம் வச்சு ஜாலியாக விளையாண்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் அண்ணா உன்னோட ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கிரவுன் பிரின்ஸோட உடையில வந்து டிராகன் முத்திரை வந்து பொறிக்கப்பட்டிருக்கும், அது போட்டு பார்க்கணும் அப்படின்னு சின்ன பையனாக இருந்தால் ஹீரோ ஆசைப்பட்டிருப்பாங்க. அண்ணாவும் இதுல என்ன இருக்கு போட்டு பாருன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது தெரிஞ்ச அரசர் வந்து இவங்க 2 பேரோட அப்பா அரசர் பலார் நரைஞ்சு, எதுக்காக நீ வந்து கிரவுன் பிரின்ஸோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்ட, அதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன வந்து உனக்கு தகுதி இருக்குது, இதுக்கப்புறமாக கிரவுன் பிரின்ஸோட அதிகாரத்தையோ கிரவுன் பிரின்ஸ்க்கு குறுக்கால நிற்கிறதையோ கிரவுன் பிரின்ஸோட உடைமைகளையும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு அந்த சின்ன வயசுலயே நம்ம ஹீரோ அடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஏன் அப்போ இதெல்லாம் பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, அழுதுகிட்டே வந்திருப்பாரு. இப்போ அதுதான் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் கேப்பில் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது, சாப்பிட்றதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற ஃபேமிலியில் நீ கட்டிக்கணுமான்னு பிரைம் மினிஸ்டர் கேட்டது சுருக்குங்குதா. ஒரு ரா மீட் எடுத்து வச்சு ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் இதெல்லாம் சாப்பிட முடியும், எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாரு. ஹீரோயின் பேந்த பார்க்க, என்ன நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாக நீயும் ராஜ குடும்பத்தில் ஒருத்தி, நீயும் சமைக்காத ரா ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சாப்பிட ஆரம்பிக்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம ஹீரோக்குன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க, இந்த பேலஸ்க்கே ஒரு ஹெட்மெய்ட் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு, இந்த மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் எனக்கு அனுமதி கொடுங்க, அந்த பொண்ணுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த பேலஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து இது ரூல்ஸு இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பயமாக இருக்கு. ஐயோ இந்த அம்மா கிட்ட ஹீரோயின் மாட்டிக்கிட்டு அவ பாடுபடுவாளா, இல்லை இந்த அம்மா ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டு பாடுபடுவாளான் இருக்கு. ஆனால் நோ அப்படின்னு சொல்லி மறுக்க முடியாது. ஏன்னா இந்த ராஜ குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வரும் ஹீரோயின் ஆசைப்படுறா அப்படின்னா இங்கே இருக்கிற சில விஷயங்களை கடைப்பிடிச்சு தான் தீரணும். அதனால வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பிரைவேட் ஹவுஸில் தான் இருக்காங்க. அங்கிருந்து தான் ஒர்க்குக்கு கிளம்புவாங்க. அந்த சமயத்தில் மற்ற மெய்டு கிட்ட ஸ்டாஃப் கிட்ட குக்கு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வர்றப்போ இந்த ஹெட் மெய்ட் வெளியவே நிற்பாங்க. இதை பாருங்க அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற சமயத்தில் என்னன்னு கேட்குறாங்க. இவங்களும் சொல்கிறாங்க. உடனே என்னடா இது வம்பா இருக்குது, சரி எதுவாக இருந்தாலும் ஈவினிங் பார்த்துக்கலாம், ஏன்னா இப்போ நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட்மெய்டை கண்டுக்காம இவங்க பாட்டுக்கு காரில் ஏறி கிளம்புவாங்க. அப்போ ஹீரோ கிட்ட பேசுவாங்க. ஹீரோ சொல்லுவாங்க, இவங்க வந்து ஹெட்மெய்டு, நான் வந்து உன்னண்டில் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு என்னென்னதான் அப்படிங்கிறது இவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பேலஸில் எப்படி நடந்துக்கணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க உன்னை ட்ரைன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. நீ அரச குடும்பத்துக்குள்ளே வர்ற அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீ ட்ரைனிங் எடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க. அவங்க டெய்லி பார்க்க வேண்டிய ஒர்க் எல்லாத்தையும் பார்த்து முடிப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட ஒர்க் எல்லாம் பார்த்து முடிப்பாங்க. அதுக்கப்புறமாக நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே மெய்டு குக்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோவோட பிரைவேட் ஹவுஸ்க்கு வருவாங்க. வந்தா அந்த ஹெட்மெய்ட் அங்கேயே தான் இருக்காங்க, அவங்க போகவே இல்லை. குக்கு சொல்கிறாங்க, இதை பாருங்கம்மா ஃபேஸ் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, நம்மளை விட இவங்க ரொம்ப அழுத்தக்காரியாக இருக்காங்க, சரி என்ன எது நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறப்போ போய் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து கிராண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நீங்கள் ஒரு இளவரசி, நீங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே ராஜமாதாவும் தன்னோட பையனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன பையன் எல்லாரை பார்த்து பயப்படுறான், சில விஷயங்கள் தெரியறதில்ல, சொல்லியும் கொடுக்க முடியாது, ஏன்னா இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கான்.
அரசரோட முத்திரையை வைக்கிறதுக்கு இந்த பையனுக்கு தெரியுமே தவிர்த்து ஒரு ஃபைல படிக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. 8 வயசு பையனுக்கு என்ன தெரிய போகுது? ஆனா இப்ப இருந்து வளர்க்கணும். 5ல் வளையாதது 50ல் வளையாது இல்லையா? அதனால நல்லா நில்லு, குட் போஸ்டர் முக்கியம், இப்படி நில்லு அப்படி நில்லுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையனுக்கு அது வர மாட்டேங்குது. ஆனா ராஜமாதாக்கு என்ன பயம்னா, நம்ம பையன் கிட்ட இருக்கிற அந்த குறைகளை வச்சு ஈஸியா நம்ம பையனோட அரசன் அப்படிங்கிற அந்த இடத்தை எடுத்துக்குவானோ கிராண்ட் பிரின்ஸ் ஆன ஹீரோ அப்படிங்கிறது தான் பயம். அதனால பையன் கிட்ட சொல்றாங்க, இதை பாருங்க அரசரே, நல்லா நிற்கணும், நிமிர்ந்து நிற்கணும், நல்ல குட் போஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு கர்வத்தை கொடுக்கும், நம்ம கிட்ட இருக்கிறவங்கள நம்மளை மரியாதையா பார்க்க வைக்கும். புரிஞ்சுதா? அப்படிங்கிறப்போ புரிஞ்சுது ராஜமாதா அப்படிங்கிறாரு அரசர். அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹெட்மெய்டு பறக்க, அதுவும் காற்றுல பறக்க காற்றுல மிதக்க அந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினால முடியலை. அப்போ ஹீரோ வந்து என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தப்போ ஹீரோவை பார்த்து குடு குடுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஹெட்மேட் இருந்துட்டு, கிராண்ட் பிரின்ஸ் வணக்கம், நான் வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் வந்து பேலஸ்க்கு போகலையா, பேலஸ் கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்களே, நீங்கள் அங்கே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் நிமிந்து ஹீரோ பார்த்து மண்டே ஆட்ட ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. இதை பாருங்க, இன்னைக்கான கிளாஸ் போதும், நைட் ஆகிடுச்சு, ரெஸ்ட் இருக்கணும், நான் கிராண்ட் பிரின்ஸ், என் ஆர்டரை நீங்கள் மதிக்கணும், ஃபஸ்ட்டு நீங்கள் பேலஸ்க்கு போங்க, கேட்டு முடிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க, செஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க பிரைம் மினிஸ்டரும் நம்மளோட ஹீரோவும். அந்த சமயத்தில் கொஞ்சம் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு மனசில் வஞ்சம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஹீரோயினு பிடிக்கும் இல்லையா, ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த கோவம் இருக்குது, அது மனசுக்குள்ளே இருக்குது, அதை வச்சு தான் வந்து பேசுகிறாரு. அது மாதிரியே தான் காய்களை நகர்த்துவார். இவர் தான் வின்னும் பண்ணுவார். நம்ம ஹீரோ இதில் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி, இந்த வாட்டி நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஸ்போர்ட் வந்து எடுத்துப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமாக அரசோட பர்த்டே பார்ட்டி அப்போ அங்கே நெருப்பு பிடிச்சது இல்லையா அரசோட சேம்பர், அப்போ ஹீரோயின் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தது, அதுக்கு ஹீரோயின் காரணமாக இருப்பாளோ அப்படிங்கிற சந்தேகம். இந்த விசாரணை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க கிராண்ட் பிரின்ஸ், ராஜமாதா இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் கையில் எடுக்க மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு, அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கமாக அரச குடும்பத்தில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த ஹெட்மேட் வந்து ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிராண்ட் பிரின்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் ப்ராப்பரான ஃபுனரல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் புரியாமல் கேட்பாங்க, ஏன் அதுக்கப்புறம் இறந்து போனவங்களுக்கு, அரச குடும்பத்தில் இறந்து போனவங்களுக்கு ஏன் ஃபுனரல் ப்ராப்பராக நடக்கல அப்படிங்கிற சமயத்தில் இப்போ கிராண்ட் பிரின்ஸாக இருக்காரு இல்லைங்களா, இவரோட அம்மா 20 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அவங்க இறந்து போன 7 வருஷத்துக்கு அப்புறமாக கிராண்ட் பிரின்ஸோட அப்பா அரசர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் பிரின்ஸோட அண்ணாவை தான் வந்துட்டு அரசராக அரியணை ஏற்றுனாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிராண்ட் பிரின்ஸோட அண்ணாவான அரசரும் இறந்து போனாங்க. ஸோ கிராண்ட் பிரின்ஸோட அம்மா 20 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போனாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்பரான ஃபுனரல், அதாவது எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நாடே வந்து அந்த துக்கத்தை கடைபிடிச்சது எத்தனையோ நாட்கள் வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறமாக அரசர் இறந்து போனாங்க. அதாவது கிராண்ட் பிரின்ஸும் கிராண்ட் பிரின்ஸோட அண்ணாவோட அப்பா அரசர் அவர் இறந்து போனப்போ சரி, இதுக்கப்புறமாக எல்லாருக்கும் தெரியற மாதிரி நாம இந்த ரிச்சுவல்ஸ் செரிமனி எல்லாம் வந்து பண்ண வேண்டாம், அரச குடும்பத்தோட மரணம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிராண்ட் பிரின்ஸோட அண்ணா இறந்து போயிருப்பாங்க. அவர் அரசராக இருந்து இறந்து போயிருப்பாரு. அவரோட இறுதி காரியங்களையும் அரச குடும்பமே சேர்ந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்குச்சு. நாட்டுக்கே தெரியப்படுத்தல, நாடே வந்து சில நாட்களுக்கு துக்க கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கொண்டு வரல. இது எல்லாத்தையும் இந்த ஹெட்மேட் சொல்லி கொடுக்குறப்போ ஹீரோயின் அலறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, லவ்வர் கிராண்ட் பிரின்ஸ் ரொம்ப பாவம்ல, அம்மா அப்பா அண்ணன் அடுத்தடுத்து எல்லாரும் இழந்துட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு அழறாங்க. ஹெட்மேடுக்கு அழாதமான்னு சமாதானப்படுத்துறப்போ, ப்ளீஸ் என்னை என் போக்கில் விடுங்க, நான் அழுதாதான் அமைதியாகும் அப்படின்ட்டு அங்கிருந்து கூட எழுந்து அழுதுட்டே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து இப்போதான் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க கிராண்ட் பிரின்ஸோட அம்மா எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னா கார் ஆக்சிடென்ட்ல, அப்போ அப்பா அரசர் எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ல, கிராண்ட் பிரின்ஸோட அண்ணா அரசர் இறந்தது நம்மளுக்கே தெரியுங்க, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட், அவர் சேம்பர் நெருப்பிடிச்சதால இறந்து போனாரு. இந்த ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா என்னமோ தெரியல, ஹீரோக்கு கால் பண்ணி பேசணும் போல இருக்கு. கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய கால் பண்ணி பார்த்துருப்பாங்க, ஹீரோயின் அட்டன் பண்ணல. இப்படி என்ன பிஸியா இருக்காருன்னு யோசிச்சுட்டே இருக்கிற போது இங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ராஜமாதா கூட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அதனால போன் வந்து தன்னோட பர்சனல் மேட் கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ராஜமாதா பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் நம்ம இடையில ஒரு வாட்டி பார்த்துருந்தோம். இந்த பொண்ணோட பேர் கூட நான் காயான்னு வச்சேன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. இந்த பொண்ணு வந்து தன்னோட கைப்பிடியில் இருப்பா, இவ்வளோ கிராண்ட் பிரின்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பவும் நம்ம ராஜ்யம் தான், கிராண்ட் பிரின்ஸும் இந்த பொண்ணு நம்மள மீறி போக மாட்டாங்க, இந்த பொண்ணை வச்சு கிராண்ட் பிரின்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது ராஜமாதோட ஐடியா. அதுதான் இப்போவும் சொல்றாங்க, இதை பார்ப்பா, நீ உனக்காக பார்த்து வச்சிருக்கிற அந்த ஹீரோயின் பொண்ணை விட இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அது இல்லாமல் நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற பொண்ணு, இந்த பொண்ணுக்கிட்ட பேசி பழகி பாரு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இதை பாருங்க, நீங்கள் யாராவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது உங்களோட மகன் அரசரோட நிறுத்திக்கோங்க, எங்கிட்ட வச்சு கதைங்க எழுந்து வந்துடுவாங்க. ராஜமாதா இந்த பதில் எதிர்பார்த்தது தான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பயந்துருச்சு. இன்னும் கிராண்ட் பிரின்ஸ் இப்படி பேசுறாரு, எனக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கண்டுக்காத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம ஹீரோ வெளியே வந்ததும் வந்து அவங்க ஃபோன் கொடுப்பாங்க, பர்சனல் மேடு, இந்த மாதிரி ஹீரோயின் கூப்பிட்டாங்க, நான் அட்டன் பண்ணல, நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ கால் பண்ணுறப்போ ஹீரோயின் அப்போ தான் படுத்து தூங்கலான்னு போயிருப்பாங்க. கால் வந்ததும் அட்டன் பண்ணுறாங்க. என்ன நிறைய வாட்டி மிஸ் கால் பார்த்தனே, என்ன ஏது பிரச்சனை, ரொம்ப பிஸியாக இருக்காது, இந்த சீக்கிரம் சொல்ல அப்படிங்கிறாங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல, ஏன்னா யார் இப்படி ரூடாக பேசினாலும் ஹீரோயினுக்கு பிடிக்காது. ஆனால் ஹீரோ பற்றி ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க ஃபேமிலியெல்லாம் இழந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமாக வாயில் வந்துருச்சு அந்த வார்த்தை, நானும் தான் பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டு. கடைசியில் கண்ட்ரோல்னு தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இதை பாருங்கள் கிராண்ட் பிரின்ஸ்,
நான் உங்களுக்கு இப்போ எதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இப்போ உங்கள் பக்கத்தில் தான் இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் உங்கள் சைடு தான் எடுப்பேன். நான் இருக்கேன், தைரியமாக இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. கேட்க கேட்க ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிவிட்டு என்னோட பர்சனல் மேடை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் என்னோட ப்ரைவேட் ஹவுஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை பிரைம் மினிஸ்டர் உங்களை பேலஸை விட்டு போகக்கூடாது, வெளியே தங்கக்கூடாதுன்னு சொன்னாரே, அதை நான் பார்த்துக்கிறேன், நான் ப்ரைவேட் ஹவுஸ்க்கு போவேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே குட்டி அரசரை தான் காட்டுறாங்க. அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சில பசங்க விளையாண்டுட்டு போகிற முசூவில் வந்து இடிச்சிருவாங்க. நம்ம குட்டி அரசரும் கீழே விழுந்துருவாங்க. சுற்றி இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. அந்த பசங்க வந்துட்டு அப்படியே பயந்து போய் நடுநடுங்கி நிற்பாங்க. மற்றவங்க எல்லாரும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு அந்த புக்கு இந்த குட்டி அரசர் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த பசங்க வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. ஆக்சுவலாக குட்டி அரசருக்கு அந்த பசங்களை மாதிரி விளையாடணும், ஃப்ரீயாக இருக்கணும் தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் சுற்றிகள் இருக்கிற இந்த வளர்ந்து கெட்டவங்களோடவே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. குட்டி அரசர் கேட்பாங்க, இன்னைக்கு வந்திருக்கீங்க, வீக்கெண்டு தானே ஹிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ, ஆமாம் அரசரே, ஆனால் வீக்கெண்ட் எனக்கு வேறு வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கான ஹிஸ்ட்ரி கிளாஸ் நான் எடுக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ, ஏன் இப்படி நான் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அரசருக்கு இருக்கும். காரில் போயிட்டே இருக்கிற சமயத்தில் மற்ற குழந்தைங்களாம் அதுக்கு பாட்டுக்கு ஃப்ரீயாக ஜாலியாக போகிறத பார்க்குறப்போ இந்த குட்டி பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அங்கிளோட ப்ரைவேட் ஹவுஸ்க்கு போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அரசரே கிளாஸுங்கிறப்போ, நான் சொல்கிறது தான் ஆர்டர், அதை ஒபே பண்ணுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. அரசர் குழந்தையாவே இருந்தாலும் அவர் ஆர்டர் ஒபே பண்ணி தான் ஆகணும், சரின்னு சொல்லிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு கடுமையான பயிற்சி போயிட்டு இருக்கு. அப்போ குட்டி அரசர் வந்ததும் எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தான் குட்டி அரசர் பேசுவார். ஆக்சுவலாக இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, இங்கே நம்ம ஹீரோ இருப்பாங்க பார்க்கலாம் தான் வந்திருப்பாரு, பட் இங்கே ஹீரோயின் தான் இருப்பாங்க. சரி அரசர் உங்களுக்கு என்ன ஏது வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு கொஞ்சம் நேரம் விளையாடணும், என்னோட சித்தப்பா இருப்பாருன்னு தான் வந்தேன், நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப வாங்க நம்ம கூட விளையாடலான்னு கூப்பிட்டு வருவாங்க. இதெல்லாம் பார்க்குற பிரைம் மினிஸ்டருக்கு ஒருத்தங்க அரசர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்கணும். என்னதான் இவர் நம்ம அரசர்னு கூப்பிட்டாலும் சின்ன குழந்தை இல்லை அப்படிங்கிறாங்க. அரசரோட பர்சனல் மெய்டும் இங்கே தான் இருப்பாங்க. அந்த லேடியும் ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அரசர் அவர் என்ன விளையாட்டு விளையாடணும்னு நினைக்கிறாரோ விளையாடுறாங்க, கண்ணாம்பூச்சி ஆடுறாங்க. இதில் எல்லாருமே இருக்காங்க. ஈவன் பிரைம் மினிஸ்டர் மெய்டிலிருந்து அங்கே ஒர்க் பண்ணுற குக்கு, மற்ற மெய்டு, ஹெட் லேடியிலிருந்து எல்லாரும் அரசர் கூட விளையாடுறாங்க. போதும் போதுங்களுக்கு விளையாண்டாச்சு. அந்த குட்டி பையன் வந்து இன்னும் நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க. பெரியவங்களாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. பிரைம் மினிஸ்டருக்குலாம் நாக்கே தள்ளிடுச்சு. காலமான காலத்தில் ஏன்டா என்ன போட்டு படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்கும். சரி எல்லாம் விளையாண்டாச்சுல சரி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா, அங்கே கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ கார் ஏறுறதுக்காக வெளியே வருவாங்களா. அங்கே நம்ம ஹீரோயினோட கார் நிற்கும். அதை பார்த்த அரசருக்கு, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த காரில் தான் பேலஸ்க்கு வருவேன், அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாவது இந்த காரில் வந்ததுக்கு அப்புறமாக தான் எனக்குன்னு இருக்கிற காரில் பேலஸ்க்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த கார் சவுத் கொரியாலே ஒன்று தான் இருக்கான், அது நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் இந்த காரை வந்து வேற யாரையும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுவேன். அரசர் இது உங்களுக்கு சேஃப்டியும் கிடையாது, உங்களுக்காக இருக்கிற கார் அப்படிங்கிறது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும், புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறப்போ, அரசராக இருந்தாலும் குழந்தையாச்சே, கீழே விழுந்து புரண்டு அடம் பிடிக்கிறாங்க. ஸோ ஓகே சொல்லி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம். ஆனால் அதுக்காக டப்புன்னு ஏறுங்க, காரில் ஏறுங்க, அரசரை கிளம்பலாம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் செக்யூரிட்டி விஷயத்தெல்லாம் பார்த்துக்கணும், மீடியா பீப்புளுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அதுக்கான வேலை எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ தன்னோட ப்ரைவேட் ஹவுஸ்க்கு கிளம்புறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்புவாங்க. அப்போ தான் வந்து அவங்களோட பர்சனல் மேட் சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டரும் அரசரும் உங்களோட ப்ரைவேட் ஹவுஸ்க்கு தான் போயிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்பி வருவார். டிரைவர் வேண்டான்னு சொல்லிடுவாங்க, தன் கூட பர்சனல் மேடி வர வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ப்ளீஸ் கிராண்ட் பிரின்ஸ் சீக்கிரமாக வந்துட்டு பேலஸ் கேட் மூட்டத்துக்குள்ளே வந்துருங்க அப்படிம்பாங்க. ஹெட்மேடும் இங்கே தாங்க இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் தெரிஞ்சிருக்கும் பிரைம் மினிஸ்டரும் அரசரும் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கமாக அரசர் அந்த காரில் நான் டிரைவ் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஏன்னா வேறு யாரையும் அந்த காரை டிரைவ் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க. ஓகே, முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் அப்படின்ட்டு அரசரோட சேஃப்டிக்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா சேஃப்டியும் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்துக்கிட்டாங்க. இதே காரில் அரசர் வந்து பேலஸ்க்கு போக போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்பி வந்துட போகிறோம். அது வரைக்கும் நீங்களும் இங்கே வெயிட் பண்ணுங்க. அரசர் இந்த ரெட் கலர் காரில், அதுவும் அரசருக்காகவே அப்படின்னு செக்யூர்டாக இருக்கிற காரை தவிர்த்து வேற காரில் போகிறார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அரசரோட மெய்டுக்கிட்டே சொல்லிட்டு இவங்கெல்லாம் வருவாங்க. சென்டரில் நம்ம ஹீரோயின் அவங்க காரில் அரசரை கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. முன்னொரு கார் பின்னொரு கார்னு வரும். பிரைம் மினிஸ்டரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்படி போயிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, ஏன்னா ஒரு ஸ்பீடாக லிமிட்டை வந்து அவங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமாக தான் பிரேக் பிடிக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை வந்து எந்த இடத்துலையும் வந்து முட்டிடக்கூடாது இல்லையா, சிக்னலில் கூட நிற்காம ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினோட கார் சென்டரில் தான் போயிட்டு இருக்கும். முன்ன பின்னாடி 2 கார் வந்துட்டு இருந்தது. ஆனால் ஹீரோயின் போகிற ஸ்பீடில் பின்னாடி தான் அவங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சதே தவிர்த்து முன்னாடி போகிற காரையே வந்து ஹீரோயின் வந்து முந்திட்டாங்க. அப்போ இந்த பக்கம் பிரிட்ஜுக்கான வழி போகுது அப்படிங்கிறப்ப ஹீரோயின் அதை பார்க்குறாங்க. சரி அந்த வழியில் போவோம், ஏன்னா பிரிட்ஜுக்கு சைடில் வந்து தடுப்புகள் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே சாஞ்சிட்டே போயிடலாம், அப்படியாவது காரோட ஸ்பீடை குறைச்சி டக்கு நிறுத்த வைக்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. குழந்தை வந்து ரொம்ப பயப்படுறான். ஒரு கையில் அந்த குழந்தையும் பிடிச்சிக்கிறாங்க. அரசரே நீங்கள் கவலைப்படாதீங்க, என் உயிரை விட உங்கள் உயிர் தான் முக்கியம், நான் கண்டிப்பாக உங்களை வந்து எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பிரிட்ஜ் பக்கம் வராங்க. சைடில் அப்படியே வேணுக்குன்னு உரசிக்கிட்டே வராங்க காரோட ஸ்பீடை குறைக்கிறதுக்கு. அப்போ இன்னொரு கார் இவங்க காரை முந்தி அடிச்சுட்டு வந்து நின்று அப்படியே வந்து குறுக்கால நிற்கும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா காரை நிறுத்தவும் முடியல, பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது. முன்னே நிற்கிற கார் மேலே போய் இடிச்சு தான் நிறுத்துவாங்க.
கார் எப்படியோ நின்றுச்சு. நல்ல வேலை, குட்டி அரசருக்கும் ஒன்றும் ஆகலை. ஹீரோயினுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் யார் கார் மேலே முட்டணும்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப அந்த காருக்குள்ளேருந்து இறங்குறது ஹீரோ. தலையில் அடிபட்டு ரத்தம் போல போலன்னு வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்தடியில் வந்து சொல்கிறேங்க.